நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதனும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிம்மராசி அன்பர்களே, நிர்வாகத் திறமை, அரசியல் குணம், குடும்ப பொறுப்பு குணமும் இந்த ராசி தாங்க. கலவையாக இருக்கும் இந்த ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே சொன்னேன், குடும்பத்தில் ஒரு சிம்ம ராசி இருந்தால் குடும்பம் வளர்ச்சி அடையும். ஏன்னா நல்லா பாருங்கள், சிம்மம்னா சூரியனுங்க. இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா அனைத்து கிரகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்குறார். சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை இல்லையா? அப்போ இந்த கிரகம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அத்தனை விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ பொறுப்பாக பண்ணுவார். குடும்ப சுமைகளையும் குடும்ப பொறுப்புகளையும் முன்னாடி நின்று தாங்கிற ராசி சிம்மராசி. குடும்பத்தில் இதில் கடைசி பையனாக கூட இருக்கலாம். குடும்பத்தில் பொறுப்புன்னு இந்த ராசிங்க, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. நண்பர்கள், வட்டாரங்கள், பழக்க வழக்கங்கள், அரவணைத்து போகுதல் அனைவரும் வேணுங்கிற ராசி தான். சிம்மராசிக்காரங்க இருக்கிற இடத்துல டூர்லாம் போனால் நல்லாயிருக்கும், அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில், டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எந்திரிக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பாங்க, நைட்டு தூங்குறது லேட்டாக இருக்கும். அது குறிப்பிட்ட ஸ்டேஜில் மாற்றினா தான் இருக்கும். இவங்க ஃபுட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இந்த கடையில் இந்த பிராண்டு இப்படி ஃபுட்டு இருக்கும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இவங்க பிராண்டிங் அப்படின்னு ஒன்று நிச்சயமாக இந்த ராசிக்கு நிச்சயமாக உண்டு. ரைட், இந்த தை மாத பலாபலனை பார்ப்போம். சார் தை மாதத்தில் இந்த ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் கூட செவ்வாய் சேர்ந்து உச்சம் பெற வாய்ப்புண்டு. முதல்ல இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்வது கவனமாக பண்ணிக்காங்க. சூப்பர் மாதம். சார் கவர்மெண்ட் எக்ஸாம் வருதா, ட்ரை பண்ணிடுங்க. யூபிஎஸ் எக்ஸாம் வருது, பண்ணலாம். மெடிக்கல், அப்போ அரசாங்க அரசியல் ஆதாயம் உண்டு, மருத்துவத்தில் ஆதாயம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன், வேறு ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், சில காலம் வாய்ப்பு தள்ளி போயிட்டுருக்கு, அதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டியது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன சார் நெகட்டிவ்ங்கிறீங்க, அதையும் சொல்லி தான் ஆகணும். ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனியை சாந்தப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற குப்பை கூடங்களை தூக்கி வெளியே போடணும். சனியை விளக்குவதற்கு சமம். சனி பகவான் நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா, சனி தான் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிகிட்ருக்கார். சனி செய்யும் ஜாலங்கள் கூட உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான், கேதும் சனியும். கேது இருந்தாலே என்ன வந்துடும்னா இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நான் நிச்சயமாக பார்த்து கமெண்ட் பண்ணணும். வாட்டர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோன்னா வாட்டர் ஃபில்டர் மாற்றணும்.
இப்போ வண்டியில் ஏதோ ஒரு ஃபில்டர் சம்மந்தப்பட்டது மாற்ற வேண்டியது, வண்டி வாகனமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஒரு பெண்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், சார் ஆமாம் சார், ஸ்டெய்னர், இந்த காஃபி ஸ்டெய்னர் கூட மாற்றினேன்னாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு ஃபில்டர் சம்மந்தப்பட்டது கவனம். வீட்டில் இருக்கிற தீர்த்தங்கள், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் எல்லாம் இருந்தால் எடுத்து பயன்படுத்தி தூக்கி போட்டுருங்க. அந்த ராசிக்கு இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வருத்தப்படுது. சார் குழந்தை இருக்குமான்னு ஒரு சிலர், குழந்தைக்கு உடம்பு சரியாகுமானது, குழந்தைக்கு திருப்பி ஒன்று சில மாற்றி தொந்தரவு வந்துட்டுருக்கே சார். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது வருத்தமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ராசிக்கு ஒரு இந்த கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா, ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார், மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கூட 2 11ஆம் அதிபதி புதன். அப்போ லாபம் பணம் சம்மந்தப்பட்டது ஈட்டிக்கிற காலகட்டமாக இருக்குது. சார் லோன் ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ண லோன் கிடைக்கும், கவர்மெண்ட் செக்டார் பேங்காக இருக்கலாம், குறைந்த வட்டி இருக்கும். ஆனால் லோன் தேவையானு பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும். பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் இப்போ 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தனித்து செய்வது சிறப்பாக இருக்குது, கூட்டாக இருக்குன்னா பார்த்து பண்ணணும். கூட்டாக தனித்தே ஜகத்தை வெல்ற ராசி. அப்போ இந்த நேரத்தில் கூட்டுனா பாருங்கள். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு நிறைய மாறுதல் பண்ண வேண்டியது, புதுப்பிக்க வேண்டிய ராசி. ஏன்னா எப்போவுமே சூரியன் வந்தாலே அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்துடும், பிரகாசம் வந்துடும். அப்போ நிறைய விஷயத்தில் மாற்றம் பண்ணி நிறைய ஆல்ட்ரு பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் பிஸ்னஸை விட்டுறலாங்க ஏங்க பண்ணிவிட்டு, அவங்களுக்கும் நேரம் வருது. இந்த ராசியில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டீச்சரு, ப்ரொஃபஸர் அற்புதமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் விவசாயம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சார் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கும், ஆடு மாடு வளர்ப்பு நல்லா இருக்குமா, ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா இருக்குமா, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய பேர்த்துக்கு வருது. நிறைய பேர்த்துக்கு நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கு, முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டே பார்ட் டைம் பண்ணுறது. ஒரு சிலர் லாயர் இருக்கார், லாயரும் பார்த்துட்ருப்பார், அப்படியே அதையும் பார்த்துட்ருப்பார். அந்தளவுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் ஏற்பட்ட ஒரு வில்லங்கம், இது ஒரு கோர்ட்டு கேஸில் பார்த்து மெதுவாக டீல் பண்ண வேண்டிய விஷயங்க. ரைட். ஹெல்த் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். சார் ஹெல்த்துங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நேரங்க. அஜீரணமாக இருக்கலாம், உணவு பழக்கமாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்து தவற விட்டால் ஹெல்த் இஸ் வெல்த். அப்போ ஹெல்த்து தான் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு வருதோ இல்லையோ, குடும்பத்தில் ஒரு நபருக்கு வர மாதிரி இருக்குங்க, கவனமாக இருங்க. அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.